வணக்கம். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தவேக தலைவர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இன்று அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கட்சியின் வேட்பாளர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். கட்சியின் தலைவர் விஜய் இன்று நடைபெறும் நேர்காணலில் நேரடியாக பங்கேற்று விருப்ப மனு அளித்த நிர்வாகியுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். கடந்த பிப்ரவரி 7 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான மனுக்களில் தகுதி மற்றும் களப்பணி அடிப்படையில் முதற்கட்டமாக சில நிர்வாகி பட்டியலில் மட்டுமே தகுதி வாய்ந்த மற்றும் மக்கள் செல்வாக்கு மிகுந்த நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களை வேட்பாளராக அறிவிப்பதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கையை இந்த நேர்காணலில் பார்க்கப்படுகிறது. கட்சியின் முதல் தேர்தல் என்பதால் வேட்பாளர்கள் தேர்விலும் வியூகங்களிலும் விஜய் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார். இது அக்கட்சியின் தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை விஜய் நேர்காணலில் சந்திக்க உள்ளார். நேர்காணலில் ஈடுபட வேட்பாளர்கள் தயாராக உள்ளது. விஜய் வந்ததும் நேர்காணலில் துவங்க உள்ளது. ஏற்கனவே 10:30 மணி அளவில் இந்த நேர்காணல் துவங்க உள்ள நிலையில் அனைத்து நேர்காணலில் ஈடுபட நபர்களும் வந்து காத்து கொண்டிருக்கின்றனர். விஜய் வந்ததும் இந்த நேர்காணல் துவங்க உள்ளோம்.